கடந்த கால நிலாச்சோறு நினைவுகளுடன் ஐர மீன் கருவாடு ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எடுத்து இந்த கஞ்சில வச்சுக்கிட்டு தின்னா டேஸ்டே தெரியும். ஆசம், செம சூப்பர். ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு ஐர மீன் கருவாட்டை எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி 1/2 hour நல்லா ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறிடுச்சுன்னா நல்லா இந்த மாதிரி தான் வளைஞ்சு கொடுக்கும். இப்போ நாம அது மண்டையவும் வாழையும் கிள்ளி எடுத்துக்கலாம். இது கூட கடந்த கால நிலாச்சோறு சாப்பிட்ட நினைவுகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது கிராமப்புறங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்குமே லைட் எல்லாம் இருக்காது, எங்குமே மண்ணெண்ணெய் விளக்கு தான். அதே மாதிரி இப்ப மாதிரி அடிக்கடி டிஃபன்லாம் எங்குமே கிடையாது. காலையில சுடு சாதம் இல்லைன்னா சுடு கஞ்சி, பழைய சாதம், நைட்டுக்கு தயிர் சாதம், குழம்பு சாதம், இதுதான் சாப்பாடா இருக்கும். நைட்ல எல்லாம் பயமே இருக்காது. வாசலை கூட்டிட்டு விளக்கு வெளிச்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நிலாச்சோறு சாப்பிடுவோம். அப்ப தயிர் ஊத்தி அம்மா செஞ்ச இந்த கருவாட்டை சாப்பிடும்போது செம்மையா டேஸ்டியா இருக்கும். இப்ப சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு எண்ணெய் சட்டியில 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அது ஹீட் ஆனதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி போட்டு அதை பொன்னிறமா நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம், அந்த மசாலா சேர்றது மாதிரி. அடுத்ததா இதுல நம்ம கழுவி சுத்தம் பண்ண அந்த கருவாட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கருவாட்டுல மசாலா சேர்ந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ரெசிபியோட வேலையே. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா, சூப்பரா பண்ணிடலாம். நல்ல கமன்னு நல்ல வாசமா டேஸ்டா நல்லா இருக்கும். கஞ்சி சாதம், ரச சாதத்துக்கு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கும் சாப்பிடலாம். இப்பெல்லாம் பகல் நேரத்துல கூட வெளியில போறது ரொம்ப பயமா இருக்கு. அப்பெல்லாம் நைட்டு 12 மணி ஆனாலும் கூட வெளியில எல்லாமே போயிட்டு வரலாம். அப்படி ஒரு காலத்தை எல்லாம் எப்பவுமே நாம மறக்கவே முடியாது. இப்ப சாப்பாட்டை பார்க்கலாம். டேஸ்டே தெரியும். ஆசம், செம சூப்பர். தேங்க்யூ.